பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார். அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதுதான் நிலைமை என்றால், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மர்ம நபர்களால் உயிர் நீத்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்றதா உங்களுக்கு பழக்கம் தான். தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. மக்களோட கோபம் வருதா, உடனே என்கவுண்டர் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு திசை திருப்புறாங்க. பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார். அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதுதான் நிலைமை என்றால், இன்று ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை, தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது இங்குதாங்க வித்தியாசமா பார்க்க முடியும். ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு, பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கக்கூடிய அரசு. நான் அசம்பிளிலேயே இத பத்தி பேசும்போது அவங்க தீர்மானமே எப்படி போடுறாங்க, மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும். ஏன் பக்கத்துல ஸ்டேட்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்வரிடம் நீங்க பேச முடியாதா? அப்ப எதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கையை பிடிச்சு மேடையில் ஏறி நாங்க மத்திய அரசு நாங்க அமைச்சிருவோம், நாங்க மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுறீங்க? அப்ப உங்க கூட்டணி தர்மம் அப்படிங்கறது என்ன? கூட்டணி தர்மங்கிறதா மோடியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி தர்மமா இருக்கக்கூடாது. அந்த கூட்டணி தர்மம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இருக்கணும். இத மக்களை ஏமாத்துறதுக்காக மேட்டூர் டேமை திறக்க முடியாததுக்கு உடனே திருப்பி மத்திய அரசு மேல நாங்க வலியுறுத்துவோம். உங்க கூட்டணியில பிஜேபி ஆட்சி செய்கின்ற வரைக்கும் கர்நாடகாவில் இந்த பிரச்சனை வந்துதா? வரலையே. இப்ப காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது? அவங்களை திமுக அதிகமா எம்பி வச்சிருக்கிறவங்க, நாங்க தான் எதிர்கட்சிக்கு வழிகாட்டுறன்னு சொல்றவங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கேட்காதா? அதிகமா எம்பி வச்சிருக்கிற கட்சி, வழி நடத்துற கட்சி. அப்ப உங்களால காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கர்நாடகத்திலேயே தண்ணீர் வாங்க முடியலையே, அப்ப நீங்க இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க? நன்றிங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.